நமஸ்காரம். அக்டோபர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் தன யோகாதிபதி, அதே சமயம் பஞ்சமாதிபதி, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இது வரைக்கும் அட்டமத்தில் மறைஞ்சிருந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பண தேவைகளில் பூர்த்தியில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவர் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சவளவு அடைஞ்சு உங்கள் ராசியையும் தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் ஒரு சேர அவர் பார்வை செலுத்துறதுனால, அதுவும் சிறப்பு பார்வையாக வருடம் ஒரு முறை மட்டும் பார்வை செலுத்துகிற உங்கள் ராசியை இப்போது குரு பகவான் உங்கள் ராசியை இப்போ பார்க்க போகிறார். இன்னும் 1.5 மாத காலங்களுக்கு அவர் உங்கள் ராசியை பார்த்துட்ருப்பேன். அது பின்பு அதிசார பயிற்சி மறுபடியும் மிதுனத்துக்கே போயிடுவார். அதனால் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சுபகாரிய தடையில் அனைத்தும் விலருக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தேவையில் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணத்தேவை பூர்த்தியாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படுத்தும். குடும்பத்தில் இந்த சிக்கல்கள் மிக முக்கியமாக குறையும். இப்போ குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமும் ஒரு ஒற்றுமையும் அதிகரிக்க காலமாக இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சொன்ன பலன்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் குழந்தை ஸ்தானத்துக்கான பஞ்சமாதிபதி தசா புத்திகள் ஓடிட்டுருக்கணும். ஏன்னா குரு தசா புத்தி இப்போ நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் நீச்சபங்கம் அடைகிறதுனால ஒரு புதிய முதலீடுகள் செய்வீங்க. இடம், வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படுத்தும். இந்த பெரிய பலன்கள் எல்லாமே உங்கள் சுயஜாதகத்தில் தசா புத்திகள் நடக்கணும். அவ்வளோதான். கோச்சார பிரகாரம் அனைத்தும் சாதகமாக இருக்குது. சுயஜாதகத்திலையும் தசா புத்தி கரெக்டாக இருந்தால் இப்போ 12ஆம் அதிபதி தசையோ, 4ஆம் அதிபதி தசையோ, 8ஆம் அதிபதி தசை இப்போ நடப்பில் போயிட்டு இருக்குது. வீடு கட்டுற யோகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஜாதகார் ஏற்கனவே. அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான தேவைகள் பூர்த்தியாகும். மிக முக்கியமாக அதிர்ஷ்ட மேன்மைகள், பூர்வீகத்து ஒரு நன்மைகள், பணத்தேவைகள் பூர்த்தியாகுது. மிக முக்கியமாக பணத்தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். நீங்கள் உறுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே சமயம் வெளிநாட்டு வாய்ப்புக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்கள் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். அப்போ எதில் கவனம் இருக்கணும்னா, விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலவு பண்ணும்போது இது நமக்கு தேவையான யோசனை பண்ணிட்டு செலவு பண்ணுங்கள். அதே சமயம் அக்ரிமெண்ட்டில், அதாவது ஜாயின் கையெழுத்து யாருக்காச்சும் போகிறோம், தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்கோ. அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறனால வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதத்தில் போட வேண்டாம். உங்களுக்கு சந்திராஷ்டம காலம்ங்கும்போது 12, 13 மற்றும் 14